இங்கே இந்த பாட்டிக்கு லாஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்கிறதால தான் வாழ்க்கையில சம்பாரிச்ச மொத்த காசையுமே தன்னோட பையனுக்கும் பேர பையனுக்கும் மருமகளுக்கும் கொடுக்கலான்னு வராங்க. ஆனா அவங்கள கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காத அந்த குடும்பம் அவங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. பாட்டி கிளம்புறப்ப கூட உங்களுக்கு இந்த பெட்டி வேணாமான்னு கேக்குறாங்க. அவங்க கிராமத்துல இருந்து எடுத்துட்டு வந்த ஏதோ ஒரு கிழங்கு வகைகள் நினைச்சு எங்களுக்கு அந்த பொட்டி வேணான்னு சொல்றாங்க. இப்ப பாட்டியும் இதுக்கப்புறம் இவங்க முகத்திலையும் முழிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. இனிமே தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் தானே செஞ்சுக்கலாம்னு அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப முத வேலையா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் லக்ஸரியான கார்லாம் வாங்குறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப அதே இடத்துக்கு அந்த பேரன் வரான். வந்து இந்த பாட்டிங்கெல்லாம் பாக்குறான். அப்ப சென்டர்ல அவங்க வீட்டுல இருந்து சூட்கேஸ் மாதிரி இருக்க சூட்கேஸா பாக்குறான். அது மட்டும் இல்லாம இப்பதான் அந்த பாட்டியும் கவனிக்கிறான். அவங்க ஒரு டேபிள் மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க கையில கொஞ்சம் பணத்தை எடுத்து எல்லாரும் மேலே வீசிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து எல்லாருக்குமே தானே பே பண்றேன்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து அந்த பேரனுக்கு ஷாக் ஆகுது. உடனே இந்த வீடியோ எடுத்து அவனோட பேரண்ட்ஸுக்கு அனுப்புறான். அவங்களும் இதை பார்த்துட்டு இது பாட்டியோட பணம்ங்கிறது தெரியாம பாட்டி அவங்களோட ஹஸ்பண்டோட பணத்தை எடுத்துட்டு போய் இந்த பாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட பணத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியாம எடுத்து வச்சிருந்து இப்ப எடுத்துட்டு போய் செலவு பண்றான்னு இந்த மருமக தப்பா ஹஸ்பண்டுக்கு சொல்லி தரா. உடனே அந்த ஹஸ்பண்டும் இப்ப இந்த பாட்டியை பாக்கிறதுக்காக ஓடி வர. ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பாட்டி விஐபிஸ் எல்லாம் இருக்க பார்ட்டி ஹாலுக்கு அந்த பாரோட ஓனர் கூட்டிட்டு போறான். இப்ப இவங்க எல்லாம் உள்ளார போறத பார்த்துட்டு அந்த பேரை பின்னாடியே போறான். ஏன்னா பாட்டி இன்னும் கொஞ்சம் செலவு செஞ்சுட்டா அந்த பெட்டியில இருக்க பணம் குறைஞ்சிடும் அவன் நினைக்கிறான். ஆனா அங்க இருக்க பாடி கார்ட்ஸ் அவனை விட மாட்டேங்கிறாங்க. இப்ப அதே நேரத்துல அவனோட பேரண்ட்ஸும் வந்துடுறாங்க. இப்ப எப்படியும் இந்த பாடி கார்ட்லாம் தள்ளி விட்டு உள்ள போறாங்க. போய் பாட்டியை பிடிச்சி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசுல எடுத்துட்டு வந்து உன் இஷ்டத்துக்கு செலவு பண்றாங்கன்னு பாட்டியை தப்பா பேசுறாங்க. ஆக்சுவலா பாட்டி சின்ன வயசுல இருந்து இந்த பணத்தை எல்லாம் ஷேர் மார்க்கெட்ல போட்டு பெரிய அளவுல லாபத்தை பார்த்திருப்பாங்க. வர்ற பணத்தை எல்லாம் தன்னோட பையனோட கம்பெனிலே இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. தெரியாத பையனும் இந்த பாட்டியை பார்த்து தப்பா பேசிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல கோவமான அந்த பாட்டி அவனை பலார்னு ஒரு அறை அரைஞ்சிட்டு கம்பெனியில் நான் பண்ணிருக்க எல்லா ஷேரையுமே இப்பயே நான் வித்ரா பண்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க தங்கி இருக்க வீடு என்னோட தான். நாளைக்கே நீங்க அந்த வீட்டை காலி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுக்கு மேல அவங்க எவ்வளவு கெஞ்சினாலும் அந்த பாட்டி அவங்கள மன்னிக்கிற மாதிரி இல்ல. அவங்களோட வாழ்க்கையை அவங்க தனியா சந்தோஷமா வாழணும்னு முடிவு பண்ணிடுறாங்க.